ஹலோ காய்ஸ், ஸோ இன்னைக்கு தான் நாங்கள் கனடாவில் வீடு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ஸோ வந்திருக்கோம். பாக்ஸிங் பண்ணுறப்ப பேக்கிங் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்ல முடியல. ஸோ இப்போ அன்பேக்கிங் பண்ணுறோம். என்னென்ன திங்ஸ்லாம் நாங்கள் கனடா கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இது வந்து என்ன மிக்சி, ப்ரீத்தி மிக்சி. இது நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம், கடையில் வாங்கலை. ஸோ நீங்கள் கனடா யூஎஸ் அது மாதிரி போனீங்கன்னா 110 வால்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. ஸோ அது என்ன மாதிரி பின்னா இந்த மாதிரி ஃப்ளாட் பின்னு. ஸோ 110 வால்ட்டு சொன்னீங்கன்னா இந்த மிக்சி கொடுப்பாங்க. இது எல்லாமே அதோட 3 ஜார்ஸ். உங்களுக்கு வந்து கிரைண்டர் தேவையில்லைன்றனால நாங்கள் மிக்சி மட்டும் வாங்கினோம். ரைஸ் வைக்கிறதுக்கு இந்த ஒரு பாத்திரமும், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரியாணி பீரியட், அதனால அவருக்காக இது வந்து சண்டை போட்டு அவர் வாங்கிக்கிறாரு. அவரே பிரியாணி குக் பண்ணிப்பாரு. அவர் தான் எங்கள் வீட்டில் பிரியாணி குக் பண்ணுவார். அதனால இந்த 2 பாத்திரம் வாங்கினோம். இந்த 2 பாத்திரத்துக்கு 2 மூடி இருக்கு. இது வந்து கடாய், அதாவது குழம்பு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இந்த கடாய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த கடாய் எல்லாமே நம்ம வாங்குற எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்டாக இருக்கணும், ப்ளஸ் லைட் வெயிட்டாக இருக்கணும். ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்துச்சுன்னா ட்ராவலில் வந்து நமக்கு கேஜிஸ் அது அதிகமாகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரைஸ் ஸ்ட்ரெயின் பண்ணுறது இல்லை எதுதான் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு கெட்டில் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணாரு. அந்த கெட்டில் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து நார்மல் பின் தான். நாங்கள் வந்து அதுக்கு அடாப்டர் வச்சுருக்கோம். ஸோ அதை போட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து 3 உட்டன் கரண்டி. இது வந்து எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. ஸோ இது நாங்கள் வாங்கினோம், வீட்டிலேருந்து எடுத்துருக்கோம். கட்டிங் போர்டு நைஃப் இது எல்லாமே என் ஹஸ்பண்ட் தேடி அவர் ஆசைப்பட்டு வாங்குது. ஸோ இந்த கட்டிங் போர்டு ஒன்று. இது வந்து சிக்கன் இல்லை நான்வெஜ் ஏதாவது கட் பண்ணுறதுக்கு இந்த கத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குட்டி கத்தி ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 பேருன்றனால 2 பேர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வேறு ஏதாவது வேணும்னா நாங்கள் இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம ஃப்ரையிங் பேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தோசை கல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃப்ரையிங் பேன் எடுத்து வச்சோம். அது என்ன ஆயிடுச்சு, அன்ஃபார்ச்சுனேட்லி வெயிட் அதிகமாகிடுச்சு. இந்த வச்சுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது நான் செஞ்சு போட்டு வாங்கினேன் இட்லி குண்டா. ஸோ இந்த இட்லி குண்டா வந்து 2 பேருக்கு தான், அதனால அதே மாதிரி ஒரு 4 நாள் தான் இருக்கும். இந்த 2 பேருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது இடியாப்பமும் சேர்த்து வந்துச்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதுனால இதுவே சூஸ் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன பிராண்டு, பட்டர்ஃப்ளை பிராண்ட். கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. கீழேயும் வந்து இண்டக்ஷன் பேஸ்ன்னு சொன்னாங்க. கீழேயும் கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருந்தனால இதை நான் வாங்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மூடி, இந்த இதோட மூடி தான் இது. ஸோ இந்த மூடி நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-in-1 மாதிரி நமக்கு எதுக்கெல்லாம் தேவையோ எல்லாத்துக்கும் மூடி எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது வந்து இந்த பிரியாணி கடை இருக்குல்ல அதோட. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கேரட் இது பண்ணுறது சீவுறதுக்கு அதுக்காக இந்த இது வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த போனி ஒன்று எடுத்துகிட்டு வரணும் பெருசு. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அஞ்சரை பெட்டி. லாஸ்ட்டாக தான் வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். வீட்டிலே இருந்துச்சு, நம்ம ஸ்டீலில் வீட்டில் இருந்துச்சு. ப்ளஸ் நமக்கு எல்லாமே வெயிட் கன்ஸ்ட்ரக்ட், அதனால பிளாஸ்டிக்கில் லாஸ்ட்டாக வாங்கணும்னு சொல்லி வாங்கணும். முக்கியமான 2 விஷயம். ஒன்று இந்த யூனிவர்சல் அடாப்டர், இன்னொன்று எக்ஸ்டென்ஷன். யூனிவர்சல் அடாப்டர் வந்து இங்கே இருக்க ஃப்ளாட் பீன்ஸ், நம்மளோட மாதிரி இங்கே வந்து ரவுண்ட் பீன்ஸ் கிடையாது. இங்கே எல்லாமே ஃப்ளாட் அடாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யூனிவர்சல் அடாப்டர் மஸ்ட்டு வாங்கிக்கோங்க வர்றவங்க. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எத்தனை திங்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாட் பின்ஸும் போட்டுக்கலாம், நம்ம ஊரில் இருக்க ரவுண்ட் பின்ஸும் போட்டுக்கலாம். ஸோ இதை பார்த்து வாங்கிக்கோங்க. இது என்னன்னா பஜ்ஜி நம்ம சீவிக்கிறதுக்கு ஆனியன் பீலர். இதுவும் என் ஹஸ்பண்ட் வந்து தேடி பிடிச்சி குவாலிட்டியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ், ஏதாவது திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் அதோட ஸ்பூன்ஸ் எல்லாமே, ஸ்பூன்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பூன்ஸ் இருக்கும். ஸோ அதோட ஸ்பூன்ஸு. அதுக்கப்புறம் இது ஆயில் டிஸ்பென்சர். பெருசு வாங்கலான்னு பார்த்தோம், சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு குட்டி ஆயில் டிஸ்பென்சர் வாங்கினோம். அதுக்கப்புறம் இது மிஸ் ஆன ஒரு கத்தி. அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு. அதுக்கப்புறம் இது ஒரு தோசை திருப்புறதுக்கு ப்ளஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் வாங்குறப்ப எப்பயுமே ஹேண்டில்ஸு, விசில்ஸு அது எல்லாம் குக்கருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம கடையை போய் தேடி அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் இது ஒன்று நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினோம். இது நம்ம இன்னும் ட்ரை பண்ணல, ஜஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கினோம். என்னென்னா இது வந்துட்டு எல்லாமே போட்டுக்கலாம். ஐ மீன் முறுக்கு புளிகிறது மாதிரி. இதில் முறுக்கை வச்சுட்டு மாவு வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணோம். அதுக்கு வந்து
கீழே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டு. ஸோ இது ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப்பு, எல்லாமே நிறைய ஷேப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி முறுக்கு, இது வந்து பெரிய முறுக்கு, இதெல்லாம் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் வந்து வாங்குறப்பவே அவங்க மாவு வச்சு நாங்கள் சாம்பிள் பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே போட்டுக்கலாம், இடியாப்பம், முறுக்கு எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரணும். இது நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல, டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ சில இம்பார்ட்டண்டான திங்ஸ் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணிடுறேன். ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டு வந்தோம், மஸ்ட் நமக்கு ப்ரெஷர் குக்கரு. ஸோ பட்டர்ஃப்ளையோட ப்ரெஷர் குக்கர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ 2 பேருக்குன்றனால இந்த குட்டியான ப்ரெஷர் குக்கர் போதுன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 இது பாத்திரம் வாங்கிட்டு வந்தோம். லைக் நெக்ஸ்ட் அதுக்கு இது வந்து நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்தோம். ஒரு 4 to 5 பிளேட்ஸு நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆலாக்கு, இது வந்து என்னோடய மாமியார் கொடுத்து விட்டாங்க. ஸோ இந்த ஆலாக்கு அரிசி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் டீ இது பண்ணுற பாத்திரம், அப்புறம் டீ வலை, அதுக்கப்புறம் இது பீலர், இது ரெண்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இந்த பீட்டர், அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் துருவுறது. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், கையில் குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி வந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து வடை பொரிக்கிறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த கரண்டி, அப்புறம் சாப்பாடு கரண்டி சாப்பாடில் இருக்குது. ஸோ இது அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து இடுக்கி ஏதாச்சும் பொரிச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த சப்பாத்தி கட்டையும் சப்பாத்தி அந்த உருட்டுற இது வந்து நாங்கள் வாங்கினோம். பட் அதுவும் வெயிட் கன்ஷனாக வீட்டிலே வச்சுட்டு வந்தோம். ஸோ ஃப்ளோரே இங்கே வந்து நீட்டாக தான் இருக்கும் அப்படின்றனால ஃப்ளோரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பர் வாங்கிட்டு வந்தோம். இந்த சாப்பரில் உள்ள பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணுற டைப்பு. இன்னொரு டைப்பும் இருந்துச்சு, பட் அதை விட இது நல்லா சொல்லி இந்த ப்ரெஸ் பண்ணுற டைப்பு வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் வந்ததுனால இன்றைக்கி தான் பால் காய்ச்சணும். ஸோ பால் காய்ச்சின பாத்திரமும் கிளாஸும் அங்கே இருக்குன்னு அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ 2 பேருக்கு வேணுன்றதுனால இவ்வளோ திங்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இதுவே நிறைய திங்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணுறோம். பட் ஓகே, இதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம் 2 பேருக்கு தான். ஃப்யூச்சரில் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து சொல்லி பார்சல் பண்ணணும், இல்லைன்னா இங்கே ஏதாவது வாங்கிக்கலாம். பட் இங்கே கொஞ்சம் ஷாப்பிங் போகணும், எல்லாமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. லைக் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா திங்ஸும் இங்கே கிடச்சிது. ஏதாவது வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஏதாவது வேணும்னா ஏதாச்சும் நான் வாங்கினேன்னா இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நாங்கள் என்னென்ன திங்ஸ் கேரளா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து என்னோட மாமியார் வந்து அவங்க கைப்பட அரைச்சி கொடுத்தாங்க குழம்பு மிளகா பொடி. எப்படியும் ஒரு 3 to 6 months தாங்கும் நம்பி நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் இது சில்லி பவுடர் 3 பாக்கெட் இருந்துச்சு. நாங்கள் ஆல்ரெடி ஹோட்டலில் இருந்தோம். ஸோ அங்கே வந்து யூஸ் பண்ணி ஒரு 2 பாக்கெட் காலி பண்ணிட்டோம். அதனால இருந்துச்சு ஒரு 2 பாக்கெட் இருக்குது. அப்புறம் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தோம். 1 monthக்கு தேவையான திங்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் இது வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்பைசஸ்ஸு பிரியாணி செய்கிறதுக்கு இல்லை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. பட்டை, லவங்கம், இந்த ஸ்டார் அனிஸ், அப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் இந்த கிஸ்மிஸ் பழம், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அதுக்கப்புறம் இது வந்து சுருள் பட்டை, இது நல்லா இருக்குன்னு சொல்லி இதை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பேசிக்காக ஓமம் வாங்கிட்டு வந்தோம். ஏதாச்சும் சப்போஸ் உடம்பு சரியில்லை இல்லாத எமர்ஜென்சியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பெருஞ்சீரகம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 3 to 4 பாக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதேமாரி பெப்பர் ஒரு 3 to 4 பாக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க ஆக்சுவலாக ஊறுகாய் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு. நாங்கள் அது வந்து எதுவும் சொல்லலை. லைக் நாங்கள் வந்து நல்லா பேக் பண்ணி நல்லா ரேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால எதுவும் டேமேஜ் ஆகலை. நீங்கள் வந்து பாட்டிலை விட இதை அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வெயிட்டும் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு காயப்பொடி, அதுக்கப்புறம் இது வந்து உளுந்து. சப்போஸ் நம்ம வந்து தோசை கிடைக்கிறோம் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி உளுந்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்வோம்னு சொல்லிட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு இருக்காது, அட்லீஸ்ட் மில்க் வாங்கி நம்ம இது செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு கெலாக்ஸ் 2 பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம். அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். அப்புறம் மேகி 1 பாக்கெட் தான் பேக்கு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 5 to 6 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். அது எல்லாமே நான் வந்து மேகி செஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம்
தனியாவும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் பயந்துட்டே தான் இருந்தோம், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் கேட்டதில். சரி ஓகே ஏதாவது வச்சுக்கலாம், சப்போஸ் அவங்க கஸ்டம்ஸில் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தனியாக பேக் பண்ணி வச்சுருந்தோம். அதை அவங்க எடுத்துக்கல, ஸோ அப்படியே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் கறி லீவ்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணி ஜிப்லாக் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது நம்ம சுகர் யூஸ் பண்ண மாட்டோம், அதனால நாங்கள் வந்து நாட்டு சக்கரை 2 பாக்கெட் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரி அப்புறம் நம்மளுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வெரைட்டின்னு சொல்லிட்டு வேர்க்கல்லையும் பாப்கார்ன் எடுத்துக்கிட்டோம். இது நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் இது வந்து கோதுமை மாவு பாக்கெட். ஸோ சப்பாத்தி இல்லை எதாவது சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி எமர்ஜென்சிக்கு சப்போஸ் சட்னி அரைக்கலன்னா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டேன் சொல்லி இட்லி பொடி. அதுக்கப்புறம் இது வந்து என் ஹஸ்பண்டோட அம்மாச்சி வந்து அவங்க கைப்பட அரைச்சி கொடுத்த ஒரு பொடி. இது என்ன பொடினா கருவேப்பிலை பொடி. நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட டீ லவர். ஸோ வந்து எனக்காக என்னோட குட்டி மாமியார் வந்துட்டு ஒரு ரெண்டு டீ பாக்கெட் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் சட்னி அரைக்கிறதுக்கு யூஷுவல் பொடி கவரை வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் புளி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு தாமரை 2 பாக்கெட் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சாஸு இந்த சாஸ் வாங்கினோம், 3 சாஸ், சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் அப்புறம் நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக அப்பளம் எல்லாமே நம்ம சாப்பிட மாட்டோம், வாங்கினோம். அதுக்கப்புறம் சும்மா எமர்ஜென்சிக்கு இருக்கட்டுமே சொல்லிட்டு ஒரு சிக்கன் மசாலா, கெபாப் மசாலாவும் ஒரு சிக்கன் மசாலாவும் வாங்கினோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பேசிக்காக வேணும்னு சொல்லிட்டு சீஸு, அப்புறம் கீ, அப்புறம் பட்டர், அப்புறம் பன்னீர் இதெல்லாமே வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சரி டீ லவர் இந்த காஃபி சும்மா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி பாக்கெட்டும் ப்ளூ தரமாக வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி பேசிக்ஸில் வந்து நமக்கு எதாவது தேவைன்னா ப்ரெஷ்ஷு. ஸோ இதில் 2 ப்ரெஷ் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேஸ்ட்டு, அப்புறம் சோப்பு, அதுக்கப்புறம் விம் சோப்பு இதெல்லாம் வாங்கி வந்தோம். அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கி வந்தோன்றது இன்னொரு வீடியோ